சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் செப்டம்பர் 12ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 27ஆம் திருநாள். மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகு ஆடம்பரத்துலதான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும். நான் அழகா இருக்கணும், உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் மனசளவுல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகரிக்கும். 100% நீங்க உங்க எண்ணம் போல் நீங்க நல்லா இருப்பீங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். பெண்களுக்கான செலவு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவைப்படக்கூடிய செலவை செய்வீங்க. பொதுவா ஜாதகத்தின் பிரகாரம் 12 போய் சுக்கன் மறைஞ்சிருதுன்னா ஒய்ஃப் போயிடுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கரன் ஏதோ ஒரு இடத்தில் 12 கனெக்ட் ஆகணும். இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ ரிஷபராசி நண்பர்கள் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். விட்டு கொடுத்து போறது, மனசை புரிஞ்சுக்கிறது, சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நம்மளே புரிஞ்சுக்கிறது, வாலண்டியர் பண்றது, ப்ரோஆக்டிவா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிஷபத்துக்கு நடக்கும். அமேசிங்கா இருப்பீங்க. இந்த நாள் யாரை வழிபாடணும்னு கேட்டா மீன மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானு மஞ்சள். மிதுன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அசாத்தியமான வெற்றி. நண்பர்கள் மூலியமா நல்லது நடக்கும். மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க இந்த நாள் உங்க வீட்டுக்கு வருவாங்க, மனசு விட்டு பேசுவாங்க, நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து முடியும். ஒரு பெரிய பணம் யார்கிட்டயாவது கேட்டிருந்தீங்கன்னா சங்கத்துல இருந்து கண்டிப்பா கிடைக்கும். நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மேன்மை, அசாத்தியமான வெற்றி. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து கலைகள் இருக்கீங்களோ, அழகு ஆடம்பரம் சார்ந்த கலைகள் இருக்கீங்களோ, வீடு கட்டுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது, ப்ரொஃபஷனலா அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கை மாத்தி விடுறவங்க, இந்த மாதிரி எந்த தொழில் இருந்தாலும் பெரிய ஏற்றம். மெயினா பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள். எல்லாத்துலயுமே திறமையாக நின்று சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்த எவ்வளவு நாள் நம்ம தட்ட முடியும், எவ்வளவு நாள் நடக்காம இருக்கும், எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணும், எதெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய மேன்மையை பார்க்கக்கூடிய நாள். பரோபகார புத்தின்னு சொல்லுவோம். 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரியே நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அதே மாதிரிதான் நீங்க வெற்றி பெறும். நிறைய ஏற்றங்கள், நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்னதா பயம், சின்னதா கலக்கம் எல்லாமே இருக்கும். மெயினா பெண்கள் உங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும். வெளியே ஓப்பனா சொல்லாம இருக்கிறது நல்லது. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறது எப்பவுமே சார்ந்தோம், நல்ல மரியாதையா இருக்கும். அதை மட்டும் பாத்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உங்களை சார்ந்து நல்லா நடக்கக்கூடிய அற்புதமாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கப்படுது. முழு சந்திர பலம் இருக்கிறது. பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி சும்மா தக்க 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 மென்றாய அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் எல்லாத்துலயுமே சந்தோஷம் இருக்கும். உடம்பு ஃபிட்டா இருப்பீங்க, ஹெல்த் நல்லா இருக்கும். மெயினா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு கடன் வேஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். உணவுத்துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் சந்தோஷம் அதிகமா இருக்கும். வீட்டுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா அடி விழுவும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம் மிக அதிகமாக இருக்கும். மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றம். மெயினா இந்த நாள் பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். மண்ட மூளைன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள். நல்ல ஆழ்ந்த அறிவு இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா எப்பவுமே வாழ்க்கையே சுகமா இருக்கும். சந்திரன் எந்த நட்சத்திரம் பேசிக்கெல்லாம் சுக்கிரனா கனெக்ட் ஆகுதுன்னா வீட்டுல அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா காட்டுவீங்க. நல்லா கண்ணாடி வாங்குறது, ஃப்ரேம் செட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்கு நடக்கும். வீடே அப்படியே ரொம்ப சாந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, சில்லுன்னு இருக்கும் வீடு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. அமோகமான நாளா இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் எல்லாமே உங்களை பயங்கரமா பாராட்டுவாங்க. பயங்கர சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த முயற்சியிலுமே தடை இருக்காமல் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது இந்த நாள் நடக்கப்படுறது. அதுவும் மெயினா சகோதர சகோதரியுடன் இருக்கக்கூடிய நட்பு, எல்லாருடன் அந்யோன்யம், எடுத்த காரியங்கள்ல பெரிய அளவுக்கு ஏற்றம். ஃபர்ஸ்ட் மனசுல உறுதி இருக்கும், பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னொன்னு, உங்க டார்கெட் என்ன இருக்கோ அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிப்பது, ஒரே விஷயத்த மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கிறது, விவேகத்துடன் செயல்படுவதுங்கிறது ஒரு மேட்டர் இருந்தாலும் பேச்சுலயே அந்த விஷயத்த தெரியாது. நிறைய பேருக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறது, என்ன பண்றதுன்னு முடிவெடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆயிடும். நிறைய சக்சஸ பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.